ஹலோ எவ்ரிபடி, இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CPU ஷெட்யூலிங்னா என்ன, அதை என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுது, எதுக்காக நம்ம CPU ஷெட்யூலிங் யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். So CPU is nothing but processor. So CPU or processor scheduling கூட நம்ம சொல்லலாம். Okay, so first of all CPU scheduling என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, CPU scheduling is a process that allows one process to use the CPU while the execution of another process is on hold, that is in waiting state due to unavailability of any resource like IO device. சோ இப்ப ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும் போது சோ அந்த ப்ராசஸ்க்கு ஐஓ டிவைஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்றப்போ அது ஐஓ டிவைஸ்க்கு போகும்போது ஐஓ டிவைஸை யூஸ் பண்ணலான்னு போகும்போது ஐஓ டிவைஸ் வந்து அவைலபிளா இல்ல அப்படின்னா வந்து ஐஓ டிவைஸ்க்காக அது வந்து ஐஓ வெயிட்டிங் கியூல வந்து அந்த ப்ராசஸ் வெயிட் பண்ணும். சோ அந்த டைம்ல CPU நம்மளோட CPU வந்து எந்த ப்ராசஸ்மே எக்ஸிக்யூட் பண்ணாம ஐடிலா இருக்கும், எந்த வேல்யூ செய்யாம சும்மாவே இருக்கும் CPU. சோ அந்த டைம் வந்து நம்ம CPU-வை இன்னொரு ப்ராசஸ் வந்து CPU வந்து யூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அந்த வேலை தான் CPU ஷெட்யூலிங் பண்ணும். நம்ம CPU-வை எஃபிஷியன்டா CPU-வை ஐடிலா இருக்க விடாம CPU-வை வந்து ஒவ்வொரு ப்ராசஸா கொடுத்து ஷெட்யூல் பண்ணி நம்ம ப்ராசஸ் கொடுத்து CPU-வை எஃபிஷியன்டா ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு தான் நம்ம CPU ஷெட்யூலிங் போறோம். Okay, thereby making full use of CPU. So the aim of CPU scheduling என்ன அப்படின்னா to make the system efficient, fast and fair. So இங்க நான் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராசஸ் வந்து ரெடி கியூல இருக்கு, ரெடி கியூல இருந்து போய் CPU-ல எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும் போது ஒருவேளை அதுக்கு ஏதாவது ஒரு ஐஓ டிவைஸ் தேவைப்பட்டு அது ஐஓக்கு போகும்போது ஐஓ வெயிட்டிங் கியூஸ்ல அது வெயிட் பண்ணும். சோ அந்த டைம்ல CPU-க்கு வந்து எந்த ப்ராசஸுமே இல்ல எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, அது ஐடலா இருக்கு அப்படின்னா அந்த டைம் நம்ம அந்த இன்னொரு ப்ராசஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம இன்னொரு ப்ராசஸ வந்து CPU-க்கு அனுப்பிச்சு CPU-வை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறது தான் வந்து we call it as CPU scheduling. Okay, so CPU-வை நம்ம மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணணும். For that we go for CPU scheduling. So scheduling of process is done to finish the work on time. So scheduling எதுக்கு போறோம் அப்படின்னா ப்ராசஸ் எல்லா ப்ராசஸுமே வந்து அந்த டைம் யூனிட் பர் டைம்குள்ள நம்ம அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் நம்ம முடிக்கிறதுக்கு தான் we go for CPU scheduling. Okay, so first எனக்கு நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் டைம் இருக்கு, ஒவ்வொரு டைம் இருக்கு. Okay, so அந்த டைம் என்னெல்லாம் அப்படின்றத நம்ம இவங்க பார்க்கலாம். So first one is arrival time. Arrival time அப்படின்றது என்ன அப்படின்னா the time at which the process arrives in the ready queue. ஒரு ப்ராசஸ் ரெடி கியூக்கு எப்ப அரைவ் ஆகுதோ that time is called as arrival time. Okay, so next one is completion time. Completion time அப்படின்றது என்ன அப்படின்னா time at which process completes its execution. ஒரு ப்ராசஸ வந்து எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த ப்ராசஸ் வந்து ஃபுல்லா அந்த கம்ப்ளீஷன் நடக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதோ that time we call it as completion time. ஒரு ப்ராசஸ்க்கு அந்த எக்ஸிக்யூஷன் ஃபுல்லா நடந்து முடியறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதோ that is called as completion time. Next one is burst time. Burst time அப்படின்றது என்ன அப்படின்னா time required by a process for CPU execution. So இதுவும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா burst time அப்படின்றது time required for a process only for the CPU execution. CPU வந்து அந்த ப்ராசஸ எக்ஸிக்யூட் பண்றதுக்கு CPU-க்கு எவ்வளவு டைம் ஆகுதோ that is called as burst time. Only CPU time மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம், that is called as burst time. ஒரு ப்ராசஸ வந்து CPU எக்ஸிக்யூட் பண்ணும் போது அந்த ஸ்பெசிபிக் ப்ராசஸ எக்ஸிக்யூட் பண்றதுக்கு CPU-க்கு எவ்வளவு டைம் எடுக்குதோ that process, that time is called as burst time அப்படின்னு சொல்றது. சோ மித்த டைம் எல்லாம் அதுல இன்க்ளூட் ஆகாது, only CPU time. CPU-க்கு எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதோ that is called as burst time. Next one is turnaround time. So turnaround time நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா time difference between the completion time and the arrival time. So completion time கூட நம்ம arrival time மைனஸ் பண்ணோம் அப்படின்னா that is called as turnaround time. So completion time, for example, if you take ஒரு ப்ராசஸ்க்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வந்து 20 seconds எடுத்துக்குது அப்படின்னா அதோட அந்த ப்ராசஸோட arrival time வந்து 2 seconds அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா 20 minus 2 I get 18. So 18 seconds தான் வந்து அந்த ப்ராசஸோட டர்ன் அரவுண்ட் டைமை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெயிட்டிங் டைம். வெயிட்டிங் டைம் அப்படின்றது என்ன, ஒரு ப்ராசஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு, எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா that is called as waiting time. Time difference between the turnaround time and the burst time. Turnaround time வந்து நம்ம minus burst time பண்ணோம் அப்படின்னா that is called as waiting time. Okay, so நம்ம பார்த்த எல்லா டைமுமே வந்து இங்க இருக்கு. So arrival time, waiting time, burst time, arrival time, waiting time, burst time, completion time and turnaround time. Okay, so first இங்க எனக்கு ரெடி கியூ இருக்கு, ரன் ஆகுற கியூ இருக்கு, அதே மாதிரி கம்ப்ளீஷன் ஸ்டேட்டும் இருக்கு. சோ இப்போ இங்க எனக்கு ரெடி கியூல வந்து எப்போ அந்த ப்ராசஸ் வந்து அரைவ் ஆகுதோ that we call it as arrival time. சோ அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுற டைம் we call it as completion time.
நெக்ஸ்ட் வந்து வெயிட்டிங் டைம் வந்து அந்த ப்ராசஸ் வெயிட் பண்ற டைம் we call it as waiting time. அதே மாதிரி பர்ஸ்ட் டைம் அப்படின்றது ரன் ஸ்டேட்ல இருந்து கம்ப்ளீஷன் ஸ்டேட் குள்ளதான் என்னோட CPU வந்து அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். So that time is called as burst time. So இதுல வந்து நம்ம எப்படி turn around time calculate பண்ணுவோம் அப்படின்னா, turn around time is equal to completion time. மொத்தம் இருக்கிற completion time கூட arrival time மட்டும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா that is called as turn around time. இன்னொன்னு நம்ம எப்படி வந்து turn around time calculate பண்ணலாம் அப்படின்னா, இது ரெண்டையும் விட்டுட்டு arrival டைமையும் completion டைமையும் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு waiting time plus burst time வந்து நம்ம பிளஸ் பண்ணோம் அப்படின்னா we will get the turn around time. இது ரெண்டுமே நம்ம பண்ணலாம். Okay, two ways to calculate the turn around time. So next one is waiting time. Waiting time நம்ம எப்படி calculate பண்ணலாம் அப்படின்னா, completion time minus arrival time is equal to that is turn around time plus double waiting time plus burst time. So waiting time வந்து நம்ம எப்படி calculate பண்ணுவோம் அப்படின்னா, so நான் இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, turn around time இருக்கிற இடத்துல நம்மளுக்கு இந்த ஃபார்முலா CT minus 80 that is completion time minus arrival time இங்க போட்டுட்டாங்க is equal to waiting time plus burst time அதேதான். ஓகே, சோ இப்போ நம்ம இதுல இருந்து நம்ம எப்படி waiting time கண்டுபிடிப்போம் அப்படின்னா, waiting time is equal to this turnaround time minus burst time. ஓகே, சோ completion time minus arrival time நம்மளுக்கு turnaround time ன்னு தெரியும். சோ turnaround time minus burst time. ஓகே, சோ அப்படிதான் நம்ம waiting time calculate பண்ணுவோம். சோ இதெல்லாம் தான் வந்து டைம். ஒவ்வொரு டைம் இது எதுக்கு இந்த ப்ராசஸ்க்கு இவ்வளவு டைம் எடுக்குது அப்படின்னா அந்தந்த டைமுக்கு ஒரு பேரு. arrival time, waiting time, burst time, completion time, turnaround time and waiting time. Okay, I hope you are clear. Next one is why do we need scheduling? Scheduling நம்மளுக்கு எதுக்கு தேவை? சோ ஏற்கனவே பார்த்த மாதிரி a typical process involve both IO time and CPU time. ஒரு ப்ராசஸ் டிபிக்கலா ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு IO டைமும் இருக்கும், CPU டைமும் இருக்கும், ரெண்டு டைமும் இருக்கும். சோ in a single process system, first வந்து single processor இருக்கும்போது time spent waiting for IO is wasted and CPU is free during this time. So IO device க்கு அந்த process வந்து IO device யூஸ் பண்ண போகும்போது IO வந்து அவைலபிளா இல்லாதப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கும் இல்லையா? சோ அந்த டைம் என்ன ஆகும் அப்படின்னா CPU வந்து ஃப்ரீயா இருக்கும். சோ CPU டைம் வந்து அந்த இடத்துல மேக்ஸிமம் யூட்டிலைஸ் ஆகல. சோ இது ஓவர் கம் பண்றதுதான் we go for multi processor system. சோ multi processor systemல வந்து we can run many processes at a time. Simultaneously நம்ம வந்து நிறைய processor run பண்ணலாம். ஆனா single processor systemல only a single processor can execute. Okay, so multi processor system போனோம் அப்படின்னா one process can use CPU. ஒரு process வந்து CPU யூஸ் பண்ணலாம், இல்ல இன்னொரு ப்ராசஸ் வந்து IO device தேவைப்படுது அப்படின்னா IO deviceக்காக அது போய் வெயிட் பண்ணலாம் while another is waiting for IO device. This is possible only with the process scheduling. So process scheduling இருந்தா மட்டும்தான் so this kind of process வந்து ஒண்ணு வந்து CPU-க்கு இன்னொன்னு வந்து IO device-க்கும் வெயிட் பண்றதுக்கும் இந்த மாதிரி நம்ம ஷெட்யூல் பண்ணி CPU-வை மேக்ஸிமமா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். That's why we go for CPU scheduling. Okay, so next one is criteria for process scheduling. என்னென்ன criterias அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, maximum CPU utilization. எனக்கு CPU வந்து நம்ம மேக்ஸிமமே யூஸ் பண்ணணும். For that we go for process scheduling. Keep CPU as busy as possible. Keep CPU as busy as possible. Next one is fair allocation of CPU. So CPU-க்கு ஒவ்வொரு ப்ராசஸா நம்ம priority wise allocate பண்ணுவோம். Next one is maximum throughput. So maximum throughput னா என்ன அப்படின்னா, number of processes that complete the execution per unit time. So ஒரு per unit timeல எவ்வளவு number of processes நம்ம சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோம் அப்படின்றதுதான். அந்த throughput வந்து எனக்கு மேக்ஸிமமா இருக்கணும். எனக்கு நிறைய ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கணும், ஃபுல்லா கம்ப்ளீட்டடா எனக்கு அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆயிருக்கணும். அந்த நம்பர் ஆஃப் ப்ராசஸ் வந்து எனக்கு மேக்ஸிமமா இருக்கணும். தட் வி கால் இட் அஸ் மேக்ஸிமம் த்ரூபுட். Fourth one is minimum turnaround time. ஏன் வந்து turnaround time கம்மியா இருக்கணும் அப்படின்னா, time taken by a process to finish execution. turnaround time அப்படின்றது ஒரு ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுற டைம் வந்து மினிமமா இருக்கணும். அப்பதான் வந்து எனக்கு நிறைய நம்பர் ஆஃப் ப்ராசஸ் என்னால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதனால எனக்கு turnaround time மினிமமா இருக்கணும். Fifth one is waiting time. அதே மாதிரி வெயிட் பண்ற டைமும் வந்து எனக்கு மினிமமா இருக்கணும். அப்பதான் என்னோட நம்பர் ஆஃப் ப்ராசஸஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுறது இன்க்ரீஸ் ஆகும். Time a process waits in ready queue, that is called as waiting time. Sixth one is response time. Time when a process produces first response. Response time அப்படின்றது first response எப்போ வருதோ that we call it as response time. So இதெல்லாம் வந்து turnaround time, waiting time, response time இதெல்லாமே வந்து எனக்கு மினிமமா இருந்தாதான் என்னோட throughput வந்து மேக்ஸிமமா இருக்கும். மேக்ஸிமமா இருந்துச்சு அப்படின்னா throughput என்னோட மேக்ஸிமமா இருந்துச்சு அப்படின்னா என்னோட CPU யூட்டிலைசேஷனும் வந்து எனக்கு
மேக்சிமமா இருக்கும். So these are all the criterias for process scheduling. Okay, I hope you are clear. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.